பணம் சம்பாதிக்கிறதுக்கு உழைப்பு மட்டும் பத்தாது முத்து, கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேணும். நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுற? 18ல இருந்து 20 மணி நேரம் சார். இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு வேணா வண்டி ஓட்டலாம், ஆனா அதுக்கப்புறம் உன்னோட உடம்பு ஒத்துழைக்காது உனக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இதுதான் சார். எனக்கு படிப்பும் இல்ல. நீ வெறும் டிரைவரா யோசிக்காம ஒரு பிசினஸ் மேனா யோசி. உன் வேலைய எப்படி பெருசாக்குறதுன்னு யோசி. நீ அடுத்த லெவலுக்கு முன்னேறி போப்பா. கடன் அடைக்கிறதுக்காக ஓட்டத்தை நிறுத்திட்டு பணம் உன்னை எப்படி தேடி வர வைக்கிறதுன்னு யோசி. கடன் அடைக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் தொழில டெவலப் பண்ணி வீட்டுல இருக்க கடனை அடைக்கணும். நான் போய் நம்ம பழைய ஓனரை போய் பாத்துட்டு வந்துடுறேன். அவகிட்ட பேசினா ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கலாம் தான் சார் வந்தேன். என் குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார். அதுல இருந்து வெளியில வரணும்னா ஒரு டிராவல்ஸ் வச்சாதான் கரெக்டா இருக்கும். உங்க ஷெட்ல இருக்க பழைய கார் எல்லாத்தையும் நான் ஓட வைக்கிறேன் சார். இதெல்லாம் 5 வருஷமா இங்கே இருக்குதுப்பா. என்ஜின்லாம் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு கூட தெரியாது. இதெல்லாம் ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ மெக்கானிக் இல்லையப்பா, எப்படி இந்த கார்லாம் ஓட்ட வைப்ப? நீ இது ரெடி பண்ணா செலவு தான் ஜாஸ்தி ஆகும். உனக்கு லாபம் எதுவுமே வராது. எனக்கு காரை பத்தி எல்லாமே தெரியும் சார். என்னால நிச்சயமா இது முடியும்னு நான் நம்புறேன் சார். சரிப்பா, நீ தாராளமா எடுத்துக்கோ. நம்ம என்னமோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தோணுதுங்க. என்னமே நான் இப்படி சொல்றேன்? இது நம்ம வாழ்க்கையே மாத்த போற ஒரு வாய்ப்பு. நம்ம மட்டும் இதை வச்சு எப்படியாச்சும் டிராவல்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய சம்பாதிக்கலாம். பயப்படாத மீனா, இந்த முத்து தோத்து போக மாட்டான். அந்த வீட்டை ஏலம் விடுறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம அவங்களுக்கு கொடுத்த கேடு ஆல்ரெடி முடிய போகுது. நம்ம கொடுத்த நோட்டீஸ் பீரியட்குள்ள அவங்களால பணத்தையும் கட்ட முடியல. எல்லாமே நம்ம பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நிச்சயமா அந்த வீடு உங்க கைக்கு வந்துரும். நம்ம அப்படிலாம் அஜாக்கிரதையா இருக்க முடியாது. அந்த முத்து பணத்தை ரெடி பண்ணிட்டான். என்ன சொல்றீங்க? அவன் எப்ப கார் ஓட்டி எப்ப சம்பாதிக்கிறது? நேர்மையா உழைச்சி அவன் வீட்டை மீட்க போறேன்னு சொல்லியிருக்கான். அந்த வீடு எப்படியாச்சும் என் பேருக்கு வரணும். நீங்க ஏலம் எடுக்க வர ஆளுங்களை மட்டும் பாத்துக்கோங்க. புது ஆளுங்க யாரும் உள்ள வரக்கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாருமே நான் செட் பண்ண ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க. போட்டிக்கு நமக்கு யாருமே அங்க இருக்க மாட்டாங்க. குறைஞ்ச விலையிலே அந்த வீட்டை நம்ம வாங்கிடலாம். அந்த பூ விக்கிற மீனா என்ன சங்க தேர்தல்ல தோக்கடிச்சிட்டா. அந்த பதவிய நான் கேட்டா அப்ப கூட அவ பின்வாங்கல. ஒவ்வொரு நாளும் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா.